ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திம் ச தத்புத்திரபராசரம் ச வியாசம் சுகம் கௌடபதம் மகாந்தம் கோவிந்தயோகேந்திரமதாஸ்ய சிஷ்யம் ஸ்ரீசங்கராச்சார்யமதாஸ்ய பத்ம பாதம் ச ஹஸ்தாமலகம் ச சிஷ்யம் தம் தோட்டகம் வார்த்திககாரமன்ய அஸ்மன் குருன் சந்ததமானதோஸ்மி. ஓம் வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்மநிதயே வாசிஷ்டாய நமோ நமः. ஓம் நமஸ்தே வியாசால புத்தே புல்லாரவிந்தாயத பத்ரனே ஏன த்வயா பாரத தைலபூர்ணக பிரஜ்வாலிதோ ஞானமய பிரதீப. ஓம் வசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். ஓம் ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். சங்கரம் சங்கராச்சார்யம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்யகிருதோ வந்தே பகவந்தௌ புனః புனः. ஓம் நமோ பிரம்மாதி பிரம்ம வித்யா சம்பிரதாய கர்த்ருப்யः வம்சரிஷிப்யோ மகத்யோ நமோ குருப்யः. சர்வோபப்ளவரகித பிரஜானகணः பிரத்யகர்த்தோ பிரம்மைவாகமஸ்மி. ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே व्योमवत् व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ओम ஓம் சன்னோ மித்ரः சம்பருணः சன்னோ பவத்வர்யமா சன்ன இந்திரோ ப்ரகஸ்பதிः சன்னோ விஷ்ணுருருக்ரமः. நமோ பிரம்மணே நமஸ்தே வாயோ त्वमेव प्रत्यक्षं ब्रह्मासि त्वमेव प्रत्यक्षं ब्रह्म वदिष्यामि हृदं वदिष्यामि सत्यं वदिष्यामि तन्मावतु तद्वक्तारमवतु अवतु माम् अवतु वक्तारम्. ओम सहना भवतु सहनौ पुनक्तु सह वीर्यंकरवावहै तेजस्विनावधीतमस्तु विद्विषावहै. ओम शांति शांति. ओम यत्सन्तशां ऋषभो विश्वरूपा सन्तोऽप्योऽत्यमृतात् बभूव सामेन्द्रो मेधया स्पृणोतु अमृतस्य देवधारण भूयासं शरीरं मे विचर्षन् जिह्वा मे मधुमत्तमा कर्णाभ्याम्बु ईश्वरोऽहं ब्रह्मणः कोऽसोऽसि दयापिहितः श्रुतं मे गोपाय. ओम अहं वृक्षस्य रेरिव कीर्तिपृष्ठं गिरेरिव
ऊर्ध्वपवित्रो वाजिनीवस् तमस्मि द्रविणहं सर्चसं सुमेता अमृतोक्षितः इति त्रिसङ्गोर्वेदानुवचनम् ॐ ॐ पूर्णमद पूर्णमिदं पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमेवावशिष्यते ॐ आप्यायन्तु ममाङ्गानि प्राणचक्षुश्रोत्रमतो बल इन्द्रियाणि च सर्वाणि सर्वं ब्रह्म उपनिषदं माहं ब्रह्म मा ब्रह्म निराकरोत् अनिराकरणमस्तु अनिर्करणमे अस्तु तदात्मनि निरतेय उपनिषन्ते मयि सन्तु ते मयि सन्तु। ॐ वाङ्मे मनसि प्रतिष्ठिता मनो मे वाचि प्रतिष्ठितम् आविराविर्मयेति वेदस्य महानीस्तः श्रुतं मे मा प्रकाशी अनेनातीतेनाहो रात्रान् सन्ततामि हृदं वदिष्यामि सत्यं वदिष्यामि तन्मावतु तत्वक्तारमवतु अवतु माम् अवतु वक्तारमवतु वक्तारम्। ॐ भद्रं नो अभिवातयमनः। ॐ ॐ भद्रं कर्णेभिः शृणुयामदेवः भद्रं पश्येमाशभिर्यजत्राः स्थिरैरङ्गैः दुष्टुपुंसस्तनूभिः विषेमदेवहितैयतायुः स्वस्ति न इन्द्रो वृद्धस्रवाः स्वस्ति न पूषा विश्ववेदा स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्टने स्वस्ति नो बृहस्पतिर्दधातु। ॐ यो ब्रह्माणां विदधाति पूर्वं यो वै वेदां च प्रगणोति तस्मै तहुं गदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणं प्रपद्ये। பேஜ் 121. சமான ஏவம் ச அபேதாத் சம்பந்தாத் ஏவம் அந்யத்ராபி நவா விசேஷாத் தர்ஷயதி ச சம்பிருதி த்யு வியாப்த்யபி ச அதஹ. புருஷ வித்யாயமேவ ச இதரேஷாம் அநாம்னாநாத். ஸோ நம்ம 102வது இந்த பிரம்ம வித்யா சிபிரை திரும்பவும் துவக்குவதில் சந்தோஷப்படுறோம். இந்த சிபிருக்கு நடுநடுவில் போயிட்டு வருவோம் வெளியில். கடைசியாக சித்ரா பௌர்ணமிக்கு இந்த சிபிர் 102வது பத்ரி நாராயணா சிபிர் பூர்த்தி ஆகும். இது ஒரு பேட்டர்ன்.
இப்போ இந்த வகுப்பு எடுத்துன்னு இருக்கோம் இல்லையா, இன்றைக்கி தேதி 3, 12ஆம் தேதி விவேகானந்தா ஜெயந்தி வரைக்கும் இது இருக்கும், தொடர்ந்து இருக்கும் 10 நாள். அதுக்கப்புறம் 10 நாள் லீவு. நமக்கு பொங்கல் ஹாலிடேஸ் இருக்கும். அதுக்கப்புறம் தேனியில் கேம்ப் இருக்கும். இது ஃபார் இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட்டு வந்து 104வது பிரம்ம வித்யா சிபிர் வந்து 23 ட்ராவல் பண்ணி 24, 25, 26 நம்மளுடைய ஜனவரியில் சுவாமி சித்பவானந்தா ஆசிரமத்தில் இருக்கும். அதனால் அந்த சித்பவானந்தா ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய சிபிருக்கு பேர் வைராக்கிய சிபிர். ஏன் வைராக்கியம் வச்சுருக்கோன்றது அப்புறம் நான் சொல்கிறேன். நான் வந்து முதல்ல வந்து பார்த்த சாது சந்நியாசி 1975 சித்பவானந்தா சுவாமிஜி. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமானது, இந்த நம்ம பரம்பரையில் சின்மயாஜியை வந்து அங்கே தான் 75 தான் பார்த்தது. ஸோ தரிசனம் பண்ணினது. அப்புறம் வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய முதல் கேம்ப்பு, 1 மாத கேம்ப்பு, அந்த கேம்ப் அட்டன் பண்ணது. அதுக்கப்புறம் சிறப்பு என்னென்னா, அந்த 1975 முதல் கைலாயஸ் பற்றின புக்கு வந்து சித்பவானந்தாஜி எழுதின புக்கு இருக்குது. அந்த புக்கை வந்து படித்தேன் நான். கேம்புக்கு போகும்போது டைம் கிடைக்காது, ஆனால் வந்து அந்த படிக்கிற அந்த ரீடிங் ஹேபிட் உண்டு. அப்புறம் முதல்ல லைப்ரரிக்கு தான் போவேன் நான். அங்கே இருக்கிற புக்கெல்லாம் முதல்ல வாங்கிப்பேன். அதில் படித்தது கைலாய யாத்திரை அப்படி இருந்தது. படித்த உடனே முடிவு பண்ணிட்டேன், இது வந்து இந்த சரீரத்திலேருந்து உயிர் போகிறதுக்கு முன்னாடி கைலாயநாதரை தரிசிக்கணும். 75 முடிவு பண்ணி 2000 போய் தரிசனம் பண்ணு. 25 வருஷம் காத்திருந்து அது தரிசனம் பண்ணுது. ஏன்னா அது ரொம்ப கொஞ்சம் கஷ்டம், எல்லா விதத்துலேயும் கஷ்டம். அதுக்காக வெயிட் பண்ணி அப்படி போனது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான விஷயம். அப்புறம் சிந்துவுக்கு போகணுன்னு முடிவு பண்ணோம். அது போக முடியாத ஒரு விஷயம். நோ பாசிபிள். இது இம்பாசிபிள், அது நோ பாசிபிள். அதுக்கும் பகவான் கிருப்பையில் போயிட்டு வந்துட்டேன் நான். சிந்துலேயே போய் சிந்து நதியில் ஸ்நானம் பண்ணிட்டு வந்துட்டேன். இது ஒரு முக்கியமான விஷயம். பிறகு அதே போல் பகவான் இவ்வளோ கிருப்பை பண்ணுற பகவான் இந்த பிரம்மசூத்திரத்தையும் 555 சூத்திரத்தையும் பகவத் கிருப்பையில், குரு கிருப்பையில் முடிச்சுடுவோம். அநேகமாக முடிச்சுடுவோம்ல, கண்டிப்பாக முடிச்சுடுவோம். அதனால் சில பேருக்கெல்லாம் ரொம்ப மனசில் ஒரு கஷ்டம் இருக்குது. எப்படி முடிக்க போகிறாரு, என்ன பண்ண போகிறாரு, டைம் ரொம்ப கம்மியாக இருக்க, அப்படிலாம் இருக்கிறது. இது வந்து நான் முடிக்கிறதா இருந்தால் நீங்கள் கவலைப்படலாம். இது நான் முடிக்கிறதில்ல. இது வந்து வியாச பகவான், குரு பரம்பரா, அவங்க மூலியமாக நிமித்தமாக நான் பண்ணுறதுனால அவங்க பொறுப்பு. எப்படி வந்து பூரி ஜெகநாதர்கிட்ட ஒப்படைச்சிட்டு இந்த 40 பேரையும் பத்திரமா கூட்டிகிட்டு வந்து சேரு அப்படின்னு. ஏன்னா அங்கே நம்ம ஹெல்ப்லெஸ், அப்படியே திறந்து விட்றான். ஒரே நிஜமாகவே பகவானுடைய அருள் இல்லாமல் ஏன்னா ஒவ்வொரு தடவை திறந்து விட்றதுக்கும் ஒரு ஆள் செத்து போகணும். அந்த ஸ்டெப்பிங் காலில் விழுந்து அப்படி அவ்வளோ ஒரு விவஸ்தை கிடையாது. தமாலும் திறந்து விட்றான். பெருசு வேறு, மொத்தமாக ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் உள்ள நுழையிறான். எல்லாருக்குமே சுவாமியை பார்க்கணுன்ற ஆர்வம் தான் இருக்க தவிர மற்ற யார் இருக்கான், எவன் காலை மிதிக்கிறான், எவனை அமுத்துறான்லாம் தெரியாது. அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு நான் மட்டும் நிம்மதியாக வந்து காஞ்சி கணபதிக்கிட்ட வந்து உக்காந்துட்டேன். எங்கே ஹெல்ப்லெஸ் ஆகிறோமோ அங்கே ஈஸ்வரன்கிட்ட ஒப்படைக்கணும். இது ஸ்ரத்தா பேஸ்ட். அது ஓகே. ஸோ இது வந்து சைடு டாப்பிக்கு. அப்போது இது வந்து நம்ம இன்றைக்கி சதுர்த்தியில் ஆரம்பித்து
விவேகானந்தா ஜெயந்தியில் முடிக்கிறோம். இல்லை 11வது அதிகரணம் சம்பந்த அதிகரணம். அதை வந்து பூரி ஜெகநாத்தில் ஆரம்பித்து வச்சோம். 3 20வது சூத்திரம். சம்பந்தாத் ஏவம் அந்யத்ர அபி. 3வது அத்தியாயம் 3வது பாதம். இதில் 36 அதிகரணம் இருக்குது. ஆனால் அதிகரணம் ரொம்ப பெருசாக இருக்குது. சூத்திரம் வந்து சூத்திரம் நிறையா இருக்குது. அதிகரணம் ஒரு சூத்திரத்துக்கு ஒரு அதிகரணம் சொல்கிறேன். அதனால் இதில் மொத்த சூத்திரம் வந்து 66 சூத்திரம் இருக்குது. 3வது அத்தியாயத்தில் 3வது பாதத்தில். அதில் 20 சூத்திரம் நம்ம முடிச்சிருக்கோம். இன்னும் பாக்கி 46 சூத்திரம் இருக்குது. இது சும்மா ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன். இதில் நம்ம எடுத்துட்டு இருக்கிற விஷயம் வந்து ஆயத்தன விசேஷ விசிஷ்ட ஈஸ்வர உபாசனா அல்லது அகர் அகம் வித்யா, எப்படி வேணால் போட்டுக்கலாம். அதாவது ஆதித்ய புருஷா, அதிதெய்வ புருஷா. தேவதா வந்து அகர், பகல் தேவதா. நமக்கு வந்து பகலில் இருக்கிற தேவதா இருக்கிறது, ராத்திரி இருக்கிற தேவதா இருக்குது. ராத்திரி தேவதைக்கு பேர் என்ன? நிஷா. பகல் தேவதைக்கு பேர் அகர். அகர் அகர்னா பகல். ஆத்தியாத்ம புருஷா, அக்ஷி புருஷா, நம்ம பாடியிலே இருக்கிறத கண்ணு. அதுவும் அது வந்து சூரியனை, ஆதித்ய தேவனை அல்லது இரண்ய கர்ப்பனை நாம் வந்து ஒர்ஷிப்பு பண்ணுற மாதிரி, யக்ஜ பண்ணுற மாதிரி. ஸோ இதில் வந்து நம்ம கண் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அதனால தான் எது பிரசாதம் இருந்தாலும் கண்ணில் ஒத்திண்டு அதுக்கப்புறம் தலையில் வச்சுக்கிறதோ இல்லை வாயில் போட்டுக்கிறதோ இருக்கும். அக்ஷி புருஷா, அதுக்கு ஆத்தியாத்ம புருஷா. ஓகே, இது வந்து அகம். தேவதா வந்து அகம், நான், என்னையே சொல்கிறது. அதனால தான் ஆத்தியாத்ம புருஷா. பூர்வபக்ஷி, ஆப்போசிட் பார்ட்டி சொல்கிறதுனுடைய டிஸ்கஷன் என்னென்னா, ஆதித்ய ரூபேன இரண்ய கர்ப்ப உபாசனா, அக்ஷி ரூபேன இரண்ய கர்ப்ப உபாசனா, உபாசிய தேவதா இரண்ய கர்ப்ப ஒன்று தான் இருக்கிறதுனால இந்த உபாசனா அபேதம், ஒரே உபாசனையாக எடுத்துக்கணும். அப்படி பூர்வபக்ஷியோட வாதம். குதிரைக்கு குர்றோம், யானைக்கு ஆடுறோம், அப்படி ஒரு பழமொழி இருக்குது. இது ஏன் இப்படி வியாசாச்சாரியார் எடுத்துட்டு பின்னி பின்னி பெடல் எடுக்கிறது சொல்லுவாள், இப்படி அப்படி அப்படி இப்படி. அதாவது ஒரு இடத்துல ஒரு விதமாக அது உபாசனைக்குரிய விஷயமா இருக்குது, சிந்திக்கக்கூடிய விஷயமா இருக்குது, பூஜிக்கக்கூடிய விஷயமா இருக்கிறது. அந்த விஷயத்தை அந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும். இன் டீட்டெயிலாக இல்லைன்னா கூட ஓவராலாக நமக்கு இப்போ என்ன புரியும், ஒரு சுவாமிக்கிட்ட ஒரு தினசாக அந்த சுவாமியை கும்பிடணும், பிரார்த்தனை பண்ணிக்கணும், மாற்றி பண்ணக்கூடாது அப்படின்னு அர்த்தம். சிலதெல்லாம் ஒன்றா சேர்ப்போம், சிலதெல்லாம் பிரிச்சிடுவோம். இந்த ஒன்றா சேர்க்கறதுக்கு குண உபசங்கார விதி, மீமாம்ச விதி. அதில் சில ஃபேக்டர்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்த்து அது ஒரே உபாசனை தான் அப்படின்னு சொல்லுவோம். சிலதெல்லாம் வந்து அது பொருந்தாது, குண உபசங்கார விதி இந்த இடத்துல ஏற்புடையதல்ல அப்படின்றத நாம் சொல்லிட்டு வரோம். சித்தாந்தி என்ன சொல்கிறான்னா, சித்தாந்தின்றது அத்வைதம். இந்த விஷயம் வேறு வேறு உள்ளது. ஒன்று அகர், பகல் தேவதா இருக்கிறது. இன்னொன்று அகம், நான். இது லொக்கேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதாவது ஆயத்தனம் வேறு வேறாக இருப்பதனால், வேறு வேறு இடத்துல இருக்கிறதுனால இதை வந்து தனித்தனி உபாசனையாக தான் எடுத்துக்கணும், ஒரே உபாசனையாக
எடுத்துக்கப்படாது. உபாசனை புரியலையே சாமி அப்படி சொல்லிடக்கூடாது. உபாசனைன்ற தியானம், வழிபாடு, யஜ்ஞம், வர்ஷிப்பு, இப்படி உங்களுக்கு என்ன பாஷை புரியுறதோ அதில் போட்டுக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம சூத்திரம் 21, 22க்கு போனோம். ஏன்னா சம்பந்த அதிகரணத்தில் 3 சூத்திரம் இருக்குது. ஒரு சூத்திரம் இப்போ முடிச்சிருக்கோம், மீதி 2 சூத்திரம் இருக்குது. நவா விசேஷாத், அப்புறம் தர்ஷயதி 21, 22. அகண்ட ஐக்கிய பாரத் அப்படி சொன்னான். அவன் என்ன கேட்டான்னா, ஸ்ரீலங்காவை பாரதத்தோட ஒரு ஸ்டேட்டாக சேர்த்துருவீங்களா அப்படி கேட்டான். இன்டர்வியூ, பலவிதமான இன்டர்வியூ 10 நாள் நல்ல பயணம். அது ஸ்ரீலங்கா பயணம் ஒரு ஸ்ட்ரென்த்தோடு உள்ள பயணம், அது யூஸ்ஃபுல்லான பயணம். நான் சொன்னேன், அப்படி சேர்க்கறதில்ல, ஸ்டேட்டு மாதிரி இருக்காது, தனித்தனி நாடாக தான் இருக்கும். ஏற்கனவே நமக்கு தமிழ்நாட்டிலேயே சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு, பல்லவ நாடு, அப்படிலாம் சாளுக்கிய நாடு, இப்படி பிரிஞ்சிருப்போம். ஆனால் கலாச்சார ரீதியாக ஒன்றா இருப்போம், பண்பாடு ரீதியாக ஒன்றா இருப்போம், தேவதை ரீதியாக ஒன்று இருப்போம். கதிர்காம முருகன், அங்கேயும் முருகன்னா இங்கேயும் முருகன் தான். முருகன் வேறு வேறு மாதிரியாக இருக்க மாட்டார். அதனால் தேவதா ஒன்றா இருக்கும். ஸோ இதில் அப்போது உபாசிய தேவதா ஒன்றா இருக்கிறதுனால பாரதமும் ஸ்ரீலங்காவும் வேறு வேறா அல்லது ஐக்கியமா அப்படி சொன்னால், விசேஷ ஐக்கியம் இருக்கிறது, விசேஷண பேதம் இருக்கிறது. விசேஷ ஐக்கியம் இருக்கிறது, விசேஷண பேதம் இருக்கிறது. பண்பாடு ரீதியாக ஒன்றா இருக்கிறது, தேச ஆயத்தன ரீதியாக வேறு வேறையாக இருக்கிறது. ஏன்னா வேறு வேறையாக பிரித்து விட்டுட்டு போயிட்டான் இங்கிலீஷ்காரன். புரியுதா? அதெல்லாம் ஒன்றாவும் சேரலாம், தனியாகவும் இருக்கலாம். ஆனால் ஒரே கலாச்சாரம், ஒரே பண்பாடாக இருக்கும். அதனால் இந்த 1:60 ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னேன், ₹1 $60. ஆனால் இப்போ ஆப்போசிட் டைரெக்ஷனில் போயிட்டுருக்கு. 1:80 தாண்டி எடுத்து. புரியுதா? அதான் 1:80 தாண்டி எடுத்து, 80+. அப்போ நீங்கள் சொன்னதுக்கு ரிவர்ஸாக இருக்குது. நீங்கள் சொன்னது அந்த ராம்லாலா இது நடந்துருத்து சொன்ன மாதிரியே முன்னாடியே. ஆனால் நீங்கள் சொன்ன 1:60 ரிவர்ஸில் ஆப்போசிட்டில் போகிறத ₹1 இப்போ இந்த பக்கம் வந்ததுன்னா கூட எதா பாசிட்டிவாக சொல்லலாம். அந்த பக்கம்லாம் போகிறது, அதுவும் மோடி கவர்மெண்ட்லேயே போகிறத அப்படிலாம் திமுக மாதிரி பேசலாம். அறிவில்லாமல் பேசுனா அது திமுக மாதிரி பேசுறது. புரியுதா? ஸோ அதனால் அறிவில்லாதவன் அவன். ஸோ அதனால் நீ சரியாக புரிஞ்சுக்கணும் அது ப்ராப்பராக. அது 21-20 தான் 1:60 கொடுத்துருக்கேன் நான். 21-20 ஸ்வர்ணபூமி பாரத் 21-21. புரியுதா? அப்போ ஸ்வர்ணபூமி பாரத் வரும். அப்போ 1:60 வருதா வரலையான்னு கேளு, நான் சொல்கிறேன். நான் புரியுறதா? இல்லை உன் பையன் பேரை அப்படியே சொல்லிக்கிட்டே வாங்க, 5வது தலைமுறை மாறும். புரியுறதா? அதுக்கான மாறும். முதல்ல இந்த 9 பகுதி இருக்குல்ல, அந்த பகுதியில் ரூபாயோட கரன்சி டிரான்சாக்ஷன் பண்ணணும். புரியுதா? அதில் ஃபஸ்ட்டு ஸ்ரீலங்கா இப்போ பிள்ளையார் சொல்லி போட்டிருக்காங்க, ரூபாயிலே நம்ம ட்ரேடு பண்ணிக்கலாம் அப்படின்னு. இப்படி மெதுவாக பண்ணி அதுக்கப்புறம் ஏற்றுமதி அதிகப்படுத்தணும், இறக்குமதியை குறைக்கணும், உற்பத்தியை அதிகப்படுத்தணும். புரியுதா? ஆயிலுக்கு வேறாக மாற்று யோசனையை அமல்படுத்தணும். இல்லை நிறைய விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் வரத்துக்கு. அது வழியே இருக்குது, காரக்கமும் இருக்குது. புரியுறதா? எல்லாத்த விட இம்பார்ட்டன்ட் இந்த 9 பகுதி சேர்த்து 250 கோடி பேர் இருக்கோம். 1/3 பீப்புள் நம்ம பாரதத்தில் இருக்காங்க, அகண்ட ஐக்கிய பாரதத்தில். இவங்க புழக்கத்தில் பண்ணால நம்ம பைசா வேலிட் ஆகிடும். புரியுறதா?
அதில் குறிப்பாக இந்த பாரதத்தில் இருக்கவங்க நம்மளுடைய பிராண்டை வாங்கணும். டூத் பேஸ்ட் இருக்குது, கோல்கேட்டு வாங்கினீங்கன்னா அது அவனுக்கு போகும். நம்மளுடைய பேஸ்ட்டு வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணும். இந்த மாதிரி ஒரு செருப்புலேருந்து கொடையிலேருந்து எல்லாத்தையுமே வந்து அவனுக்கு கொடுக்குறோம் நம்ம. அதாவது 1:60 ஆப்போசிட்டாக வேலை பண்ணுறேங்க. புரியுதுதான்? அங்கெல்லாம் வந்து விழிப்புணர்வு வந்து ஜனங்கள் வந்து நுகர்வோர் வந்து நம்ம பிராண்டியே வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். ஒரு பக்கத்துக்கும் வந்தே பாரத் மாதிரி ஏற்றுமதி பண்ணணும், வெப்பன்ஸ்லாம் ஏற்றுமதி பண்ணணும். ஸோ ஏற்றுமதி பண்ண நமக்கு டாலராக வந்து குவியும். நாம் கொடுக்குறது ரூபா, அவன் வர்றது டாலர். இதெல்லாம் மாறும். இதெல்லாம் சைட் டாபிக், சம்மந்தம் இல்லாதது. ஓகே, இப்போ நம்ம விஷயத்துக்கு வரும். அப்போ அகண்ட ஐக்கிய பாரதம். அதுபோல் சூத்திரத்தில் என்ன சொல்கிறோம்னா, அகர் அகம் வேறு வேறாக இருக்குது. ரெண்டுமே இரண்ய கர்ப்ப உபாசனா, ரெண்டுமே வேறு வேறு உபாசனா அப்படின்றத கன்க்ளூட் பண்ணினோம். இது பூரி ஜெகநாத்தில் 3:3:21. அடுத்த சூத்திரத்துக்கு போனோம். இப்போ நவா விசேஷாத், அதாவது நவா அப்படின்னா அகர் அகம் வித்யா ஒருபோதும் ஒன்றல்ல. ஸோ அதில் வந்து அகர்ன்றது பகல், அகம்ன்றது நான், ரெண்டும் சேர முடியாது. காரணம் விசேஷாத். ஓகே, ஏனுன்னா ரெண்டுத்துக்கு வேறுபாடு இருக்கிறது. அதாவது உபாசனா உபாசிய தேவதா ஒன்றா இருந்தாலும் ஆயத்தனம் இடம் வந்து வேறு வேறையாக இருக்கிறதுனால இது வேறு வேறு உபாசனையாக எழுதணும். தேர்ஃபோர் இது பேதா. உபாசனா பேதா, உபாசனா அபேதா வராது. உதாரணத்துக்கு முதலை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. முதலைக்கு தண்ணீரில் வந்து பலமாக இருக்கும், யானையை தூக்கிட்டு போயிடும். அது முதல்ல தண்ணீரில் இருந்ததுன்னா. அதுவே அவரே தரைக்கு வந்தார்னு வச்சுக்கோ, நாய் கூட சீண்டி விடும் அந்த முதலைய. புரியுதா? வாலாட்டின்ட்டு. அதனால் ஸோ ஸ்தானம் வந்து இம்பார்ட்டன்ட். ஒரு ஸ்தானத்தில் இருக்கும்போது பவர் இருக்கும், அதே இன்னொரு இடத்துக்கு போனால் அந்த பவர் வந்து அந்த ஸ்தானத்துக்கு இருக்காது. புரியுதா? அப்போ ஸ்தானம் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். இப்போது ஒரே இரண்ய கர்ப்ப உபாசனை தான், ஆனால் குண உபசம்ஹாரம் இங்கே பொருத்தமாக இருக்காது. அகர் அகம்ன்றது வேறு வேறு இடத்துக்கு உள்ளதுனால அது பொருத்தமற்றது அப்படின்னு சொல்லி இந்த 21வது சூத்திரம் முடியறது. 22வது சூத்திரம் என்ன சொல்கிறோம்? தர்ஷதி ச அப்படின்னா 21வது சூத்திரத்துக்கும் 22வது சூத்திரக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடிய சூத்திரம் இந்தது. அதாவது உபாசிய தேவதா ஒன்றா இருந்தாலும் ஸ்தானம் பேதகா இருக்கிறதுனால ஸ்தான பேதம் இருக்குது. வியாசர் இதுக்கு ஒரு குழு கொடுக்குறாரு. குழு வந்து அந்த கம்யூனிகேட் பண்ணுறாரு. என்ன பண்ணுறாருன்னா, இந்த சாந்தோக்கிய உபநிஷத்தில் வந்து 1:6:7 அந்த மந்திரம் வந்து சொல்கிறது. சாந்தோக்கியத்தில் என்ன சொல்கிறது? அதய ஏஷா அந்தராதித்ய இரண்மய புருஷா திருஷ்யத்தே இரண்மய ஸ்மசுரு இரண்யமய கேஷா ஆபரணகாத் சர்வ ஏவ ஸ்வர்ணகா. அவர் வந்து ஈஸ்வரன், ஈஸ்வர உபாசனை. அவர் முடி, தாடி, மீசை, நகம், உடம்பு எல்லாமே ஸ்வர்ணமயமாக இருக்கிறது. அப்போ இந்த ஸ்வர்ணமயமாக இருக்கிறத கோணார்க்கில் நம்ம பார்த்தோம். சூரிய தேவதையாக பார்த்தோம். சூரியனுக்காகவே கட்டப்பட்ட கோயில் தான் கோணார்க். ஓகே, அந்த கர்ப்ப கிரகத்தை வந்து அந்த போர்ச்சுகீசியனும் யூரோப்புக்காரன் வந்து உடச்சி போட்டுட்டான். எப்படி ராட்சசன் ஒரு அழகாக இருக்கிறது, இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கிறது, அதை போய் யாராவது எடுப்பாளா? ஓகே, ஸோ நம்ம வந்து சூரிய வழிபாடு உள்ளவர்கள். சூரியனை நாம் வந்து நம்ம விஷ்ணு தேய சதா சவித்ரு மண்டல மத்தியவர்த்தி நாராயண சரசி ஜாசன சன்னிவிஷ்டா கேயூரவான்
மகர குண்டலவான் கிரீட்டி ஹாரி இரண்மய வபுகு. புரியுதா? திருத சங்க சக்கர இரண்மய வபுகு. இது எங்கேயோ வரும், விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் வரும், சந்தியாவந்தன மந்திரத்தில். எனக்கு தெரிஞ்சு இங்கே ஒரு ஆளு தான் சந்தியாவந்தனம். அப்போ பொன்மயமாக தோன்றும் சூரியன் புரியுதா? அப்படி அதில் வந்து சந்தியாவந்தன மந்திரத்தில் சொல்கிற மாதிரி ஹிரண்மயன், அது சொர்ணமயமாக இருக்கிறது, அது தங்கமயமாக இருக்கிறது. அது அப்பேற்பட்ட இரண்மய ஈஸ்வர உபாசனா சாந்தோக்கியத்தில் சொல்கிறது ஸ்டேட்மெண்ட் இருக்கிறது. அதில் ஆதித்ய இரண்ய கர்ப்ப அக்ஷி புருஷ பற்றியும் சொல்கிறது. அது எங்கே? 1.7.5 சாந்தோக்கியம் 1.7.5. அத்த யக ஏஷகா அந்தர அக்ஷினி புருஷகா திருஷ்யதே. அப்போது சூரியனில் தோன்றும் அதே இரண்ய கர்ப்பனே ஆதித்யிலையும் தோன்றது, என்னுடைய கண்ணிலையும் தோன்றது. ஆக அந்த புருஷ சொன்ன நாமா இருக்கு இல்லையா, அதே ஆதித்ய புருஷாவும் சொல்லப்பட்டிருக்கிறது. புரியுதா? இப்போ வியாசர் என்ன சொல்கிறாரு, ரொம்ப பொருத்தமாக ரெண்டுத்தையும் இணைக்கிறார். ஓகே, தேவதா இரண்ய கர்ப்பா ஆதித்யா அக்ஷி ஸ்தானம் வேறு வேறு, ஆனால் புருஷா ஒன்று. புருஷா வந்து ஒன்று தான். இப்போ தேவதா ஒன்று ஆகும்போது உபாசிய தேவதாவும் ஒன்று தான் ஆகும். தேவதா ஒன்று சொல்லும்போது உபாசிய தேவதான்றது ஒன்று தான் ஆகும். ஏன்னா நாமா ஒன்று. இதெல்லாம் ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ நமக்கு கூட ரெண்டு பேர் இங்கே இருக்கும்போது ஒரு பேர், அங்கே இருக்கும்போது பேர். ஸோ எல்லா இடத்துலையும் ஒரே பேர் இருக்குது. இது இப்படி இருந்தால் கூட, ஆனால் இங்கே வியாசர் கூறுறது நாமானா நேம், பெயர் ஒன்றாக இருந்தாலும் வேறு வேறு ஸ்தானம் இருந்தால் அதை வேறு வேறு உபாசனையாக கருத வேண்டும். அப்போ ஸ்தானத்தினுடைய மதிப்பு அகர் அகம் வேறு வேறாக உள்ளதால் ஒரே உபாசனை என சொல்ல முடியாது. இங்கு குண உபசம்ஹார விதி பொருந்தாது. அதனால் உபாசனா பேதம் உள்ளது. அந்த சூத்திரத்துக்குள்ளே போனால் தர்ஷயதி ச, தர்ஷயதி ஸ்ருதி வாக்கியமும் இதுக்கு சப்போர்ட் இருக்குது. சாந்தோக்கியத்தில் இரண்மய புருஷா உபாசன ஸ்ருதி வாக்கியம் 1.6 1.7 சொல்லப்பட்டிருக்குது. ச அப்படின்னா மேலும் இங்கே உறுதி செய்யப்பட்டது. உபாசிய தேவதா ஒன்றாக இருந்தாலும் ஸ்தானம் வேறு வேறாக இருக்கும்போது உபாசனை வேறு வேறாக இருக்கிறது. ஸ்ரீ ராமானுஜர் இருக்கார். ராமானுஜருடைய அவருடைய குருமாரில் ஒருத்தர் வந்து திருக்கச்சி நம்பி. திருக்கச்சி நம்பி வந்து காஞ்சி வரதராஜ சுவாமி கோயிலில் சேவை பண்ணிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அங்கேருந்து திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு போனார். வெங்கடாஜலபதிக்கு போய் எல்லாமே ரெண்டும் ஒரே பெருமாள் தான். நான் வெங்கடாஜலபதி சொன்னார், நீ திருப்பி போய் காஞ்சி வரதராஜ பெருமாளுக்கு சேவை பண்ணுன்னு அனுப்பிச்சுட்டார். இப்போ ஸ்தானம் முக்கியம். அந்த ஸ்தானத்தில் இருக்கிறது, இந்த ஸ்தானத்தில் இருக்கிறது அப்படின்றது குறிப்பிடப்படுறது. ராமகிருஷ்ணருடைய அம்மா இருக்காங்க, ராமகிருஷ்ணருடைய தாய், அவள் சந்திரமணி தேவி அவள் பேர். அவள் வந்து சிவவிரதம் இருக்கா. காமார்புகூரில் வந்து சிவனுக்கு விரதம் இருக்கா. புரியுதா? இப்படிலாம் விரதம் இருந்தால் தான் நல்ல பசங்க பிறப்பாங்க. புரியுதா? அந்த மாதிரி சிவன் வந்து அவள் கனவுல தோணி, நீ வந்து காமார்புகூருக்கு பதிலாக முகுந்தபுரியில் இருக்கிற சிவபெருமானுக்கு போய் விரதம் இரு அப்படின்னு சொன்னேன். இப்போ விரதம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இந்திராணி அம்மாள் இருக்காங்க, விதவிதமாக விரதம் இருப்பாள். உங்களுக்கு வைகுண்ட ஏகாதசி இப்போ வரப்போகிறது, 10ஆம் தேதியோ 10ஆம் தேதி வருது இல்லையா வைகுண்ட ஏகாதசி. யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இங்கே ஃப்ரண்ட்டில் அந்த வைகுண்ட பெருமாள் மாதிரி அந்த இது ஏற்பாடு பண்ணினா அந்த
துவாரத்தை அது உள்ளே பூந்து நாங்கள் வருவோம். புரியுதா? யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ 4 பேரை சேர்த்துன்னு பண்ணுங்கள். 10ஆம் தேதி. புரியுதா? ஸோ அதெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும்னு வச்சுக்க, ரிலீஜியஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அப்புறம் இப்போ உழைக்கணும், அதெல்லாம் ஒரு இதுவாக இருக்கும். அதில் வந்து முதல் நாளே விரதம் ஆரம்பிச்சிடுவான். ராத்திரி மாத்திரம் கண்ணு முழிக்கணும், கோயிலுக்கு போனோம், சொர்க்கவாசலுக்கு போனோம். அதுக்கப்புறம் வந்து காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடியே 18 வகையான சாப்பாடு சாப்பிட்டுடணும். ஃபுல்லாக முன்னாடி விரதம் இருந்து ராத்திரி கண்ணு முடிச்சு காலையில் ஃபுல்லாக சாப்பிட்டேன்னா 18 வகையானது. அதுக்கு முன்னாடி கோயிலுக்கு போயிட்டு வந்துடணும். புரியுதா? இந்த மாதிரி போயிட்டு வந்த பிறகு பகலில் தூங்கக்கூடாது. இவ்வளோதான். இது ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த விரதம் உனக்கு சொர்க்கவாசலுக்கு வழி திறக்கும். நான் பல தடவை பெருமாளோடையே சேர்ந்து போயிருக்கேன். நான் ஸ்ரீரங்கத்தில் அவங்க வந்து சில கொஞ்சம் பேர் மாத்திரம் உள்ளர போட்டு சுவாமியோட கதவை சாத்திடுவான். அப்புறம் தான் காலையில் எடுத்துகிட்டு ஓடுவான். அந்த பெருமாளை ஓடுவான்னா அது சும்மா இப்படி இப்படி வச்சுட்டு ஓடுறதில்ல, வெயிட்டு. அது ஆவேசம் வந்தால் தான் ஓட முடியும். நான் என்ன பண்ணுவேன்னா அதை தொட்டுண்டே ஓடுவேன் நான். புரியுதா? தொட்டுண்டே பெருமாளை தொட்டுண்டே அந்த சொர்க்கவாசலை திறந்து போயிட்டோம்னா நேராக சொர்க்கம். அப்போ நமக்கு ஐடியா வந்து டெஸ்டினேஷன் வந்து சொர்க்கம் அப்படி மனசில் இருந்ததுனால அதையே பூர்த்தி பண்ணணும். பல தடவை சொர்க்கத்துக்கு போயிட்டு வந்துட்டேன். சொர்க்கத்துக்கு போயிட்டு வந்தவங்க இருக்காங்களான்னு கேட்பாங்க. நான் சொர்க்கத்துக்கு போயிட்டு வந்திருக்கேன் பல தடவை, பெருமாளோடையே போயிட்டு வந்திருக்கேன் நான். புரியுறதா? இதெல்லாம் வந்து அப்போது அந்த விரதம் இருக்கிறதுன்னு ரொம்ப ரொம்ப கடுமையான விரதம். ஓகே, சஷ்டி விரதம்னு ஒன்று இருக்குது. தண்ணி கூட குடிக்க மாட்டான். இப்போதான் 6 நாள் அப்படிலாம் விரதம் இருக்குது. புரியுதா? நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு வரீங்களே, இதுவே மகாவிரதம். இப்போ தேவதா ஒன்றாக இருந்தாலும் ஸ்தானத்தை பொறுத்து உபாசனா மாறுகிறது. அதை தான் இங்கே வந்து உபாசனா பேதம் அப்படி சொல்லுவோம். 12வது அதிகரணம் சம்பிருத்தி அதிகரணம். இது ஒரு டெக்னிக்கல் அதிகரணம், கொஞ்சம் டெக்னிக்கலாக பேசுவோம். ஸோ 23வது சூத்திரம் 3:3 சம்பிருத்தி தியூ வியாப்திச்ச அதா. இதில் ஒரே ஒரு சூத்திரம் தான் இருக்குது. சப்ஜெக்ட் மேட்ரு என்ன அப்படின்னா ஈஸ்வர தியானம். இந்த ஈஸ்வர தியானத்தை விசிஷ்ட குணங்களோட ஒப்பிடக்கூடாது, மற்ற தெய்வ பண்புகளோட இந்த ஈஸ்வர உபாசனையை ஜாயின் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். அப்போது ஒரு விதத்தில் ஒரு இடத்துல ஒரு தேவதையை நம்ம வந்து இங்கே கற்றுக்கிட்டு வரோம். நம்ம இங்கே சாமவேத ஷாக்காவில் ராணாய நீய ஷாக்கா, ஷாக்கான்றது பிரான்ச்சு, கிளை. அதுலேருந்து தான் இந்த சங்கத்தில் வந்து ஷாக்கா அப்படின்னு வச்சுக்கிட்டாங்க. புரியுதா? அப்போ இதனுடைய கடைசி பகுதி கிளபாகம், கிள அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இந்த பிருகதாரண்ய உபநிஷத்தில் கடைசி 2 பிராமணம் வந்து கிளகாண்டம் அப்படி சொல்லுவோம். இப்போ கிள என்றது என்ன அப்படின்னா இதர பகுதி, இதர செலவு. இதர செலவுன்னா என்ன? ரெகுலராக முக்கியமாக வராத செலவெல்லாம் அதில் வரும். எதிர்பாராத செலவு, முக்கிய செலவில் வராததெல்லாம் இதர செலவில் போடணும். அப்புறம் கணக்கு காட்ட முடியாததெல்லாம் 2 ஆடிட்டர் இருக்காங்க, இதர செலவில் போடணும். புரியுதா? அப்போ ஒரு காலம் வந்து கிரியேட் பண்ணுவோம் இதர செலவுன்னு. அதில் வந்து எல்லாத்தையுமே அதில் அடக்கம் பண்ணிடணும். பண்ணிவிட்டு கீழே ஒன்று போடுவோம் பேலன்ஸ் ஷீட்டில். இந்த பக்கம் இருக்கிற நம்பரும் இந்த பக்கம் இருக்கிற நம்பரும் ஒன்றா வரணும். அப்போ தான் நீ வந்து கரெக்டாக இருக்கணும். புரியுறதா? அது ஒரு த்ரில்லிங்கான ஒரு விஷயம். ஸோ முதல்ல கீழே போட்டுருவோம் நம்பரை, மீதெல்லாம் இந்த பக்கமாக அந்த பக்கம் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக கொண்டு வந்துடுவோம். புரியுறதா? இதை வந்து நம்ம ஆடிட்டர் ஒருத்தர் நிர்மல்ஜி இருந்தார், அவருக்கு சொல்லி கொடுத்தேன். இது கீழே முதல்ல நம்பரை போட்டுறா, இதே மாதிரி கொண்டு வரணும்.
அதுக்கு நான் சொல்கிற மாதிரிலாம் எழுது அப்படின்னு. அப்படி வரும்போது கடைசியில் அவனுக்கு ஒரு டெபிசிட் வரும். எங்கே போட்டானே தெரியாது. ஒரு 1000 ரூபாய் குறையிடுச்சுன்னு, சரி இன்னும் 1000 ரூபாய் இருந்தால் இது சேர்த்து அதை போட்டு கணக்கு நேர் பண்ண அப்படின்னு. இப்படிதான், இதுக்காக லேட் பண்ணக்கூடாது அப்படின்னு. இதெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கணக்கு. மொத்தமாக இந்த நிர்மலா சீதாராமன் கணக்கு பார்க்குறல்ல, $1,000,000 $1,000,000,000, எனக்கு அது அப்படியே கணக்கு வாய் கணக்காக போட்டுருவேன் நான். புரியுதா? அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் எல்லாத்துலேயும். எல்லாமே ஈஸியாக போயிடும். அப்போ கிளபாகம், இந்த கிளபாகம் வந்து விதி ரகித பாகா, விதி ரகித பாகா. அப்போ அதுக்கு விதி பொருந்தாது அப்படின்னு அர்த்தம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இதர செலவுக்கு மணி அடித்த வகையில் 2000 ரூபாய் அப்படின்னு போட்டிருந்தான் இந்த ராமர் ரதம் வரும்போது. நான் அவர்கிட்ட என்ன சொன்னேன், எனக்கு பேலன்ஸ் ஷீட் வேணும், நான் கொடுத்த காசுக்கு நீ அக்கௌண்ட்டு காட்டு. அதனால் ஓவர் நைட்டு எழுதி மணி அடித்த வகையில் 2000 ரூபாய் போட்டார். யாரா மணி அடித்தா, எதுக்குடா 2000 ரூபாய் கொடுத்த? சரி, ஏதோ ஒரு கணக்கு இந்த எழுதுகிற பழக்கம் வரணும். அப்போ தான் அவனுக்கு வந்து அடுத்த தடவை வந்து அப்படி அதில் எடுக்கிறதா இருந்தால் கூட யோசித்து கொஞ்சம் எடுப்பான். புரியுதுதா? இவர் பர்டிகுலராக கணக்கு கேட்குறாரு அப்படின்னு. இந்த மணப்பாறை பக்கத்தில் முருகன் இருக்குது, ஞானரத்த முருகன். எல்லாருமே பெரிய பெரிய ஆள், எல்லாருமே பெரிய பெரிய ஆள் ஆக்கி விட்டுறது. அப்புறம் வரவு செலவு வந்துடும். அப்புறம் நான் வந்து பேலன்ஸ் ஷீட் கேட்பேன். நீ எந்த ஊருக்காரன்டா, என்கிட்ட வந்து வரவு செலவு கேட்குங்க. நீ எந்த ஊருக்காரன்டான்னு கேட்குற அளவுக்கு உன்னை வளர்த்தனடா, அந்த ஊருக்காரன் பேசுகிறேன், நீ கணக்கு கொடு. புரியுறதா? அதில் மாத்திரம் நமக்கு வந்து பகை வந்துடும். இந்த கணக்கு மாத்திரம் கேட்கக்கூடாது, இஷ்டத்துக்கு விட்டுடணும், அப்படியே கம்முன்னு இருக்கணும். இப்போ கொடுத்த காசுக்கு கணக்கு கேட்டால் எல்லா இடத்துலையும், வீட்டில், வெளியில், ஆஃபீஸில், எல்லா இடத்துலையும் பிரச்சனை வரும். ஆனால் நம்ம வந்து இப்போ ஏவா வேலு மாதிரி அப்படியே அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து, ரொம்ப டீப்பாக போகக்கூடாது. அப்படி பார்த்து ஓரளவுக்கு பண்ணியிருக்கான், ஓகே அப்படின்னு விட்டுடணும். இதெல்லாம் அங்கே இருக்கிறது. சாமவேதம் ராணாயணீய சாக்கா அது என்ன சொல்கிறதுனா, பிரம்ம ஜேஷ்ட வீரிய சம்பிரதானி பிரம்ம அக்ரே ஜேஷ்டம் துவம் ஆததானஹா. இது அதில் வரக்கூடிய ஷாக்காவில் வரக்கூடிய மந்திரம். இந்த மந்திரத்தினுடைய சாரம் என்ன அப்படின்னா, முழுக்க பகவான் ஈஸ்வரன் சர்வசக்திமான், அவர் வந்து சர்வஜா. அது மாத்திரம் இல்லை, இன்னொரு குணம் இருக்கிறது, அவர் சர்வ வியாப்தி, சர்வகதக, ஆகாசம் மாதிரி அவர் எல்லா இடத்துலையும் வியாபித்து இருக்கிறவர். இது வந்து கிளிப்பிள்ள மாதிரி நானும் சொல்லுவேன், நீங்களும் கேட்டுப்பீங்க. ஆனால் நீங்கள் தனியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கில் என்னென்னோ பண்ணிவிடுவீங்க. எல்லா இடத்துலையும் ஈஸ்வரன் இருக்கான்னு ஒரு அறிவு மாத்திரம் வந்ததுன்னு வச்சுக்கோ, எங்கேயுமே ஈகோ வராது, ப்ராப்ளம் வராது, எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் அது மறந்து போயிடும். புரியுதா? அப்போ சம்பிரதானி அந்த சொல்லத்தான் வியாசாச்சாரியர் இங்கே எடுத்துக்கிறார். சம்பிருத்தி அப்படி சூத்திரத்தில் சொல்கிறார். சம்பிருத்தி தியூ வியாப்தி அப்படின்னு. அந்த தியூ வியாப்தி தான் துவம் ஆததான. இதெல்லாம் வந்து இந்த இதுலேருந்து எடுத்துக்கிறார். இதெல்லாம் சங்கராச்சாரியாரோட கண்டுபிடிப்பு, இன்ஃபர்மேஷன். அக்ரே, அக்ரேனா முன்பே, ஜேஷ்டம் துவம் ஆததானா. அதாவது காரண ஈஸ்வரனே படைப்புக்கு முன்பு அவரே ஆகாசத்தில் வியாபித்திருந்தார். ஆகாசம் ஜனனமாவதற்கு முன்பே அவர் ஆகாசம் முழுவதும் வியாபித்திருந்தார், ஆகாசத்தில் வியாபித்திருக்கார். இதை மற்ற குண தியானங்களோட குண உபசம்ஹார விதிப்படி இணைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். இது தனியாக செய்ய வேண்டிய ஈஸ்வர தியானம். மற்றதில் ஈஸ்வரா என்ன பண்ணும், லொக்கேஷன் சொல்லப்படும், அதோடு ஒப்பிடக்கூடாது.
சில ஈஸ்வர உபாசனை நம்மளே படிச்சிருக்கோம். இதுக்கு ஒரு இடம் சொல்லுவோம், இந்த இடத்துல இந்த விஷயத்தில் மஞ்சளில் ஈஸ்வரனை வழிபாடு பண்ணு. அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இங்கே அதை இணைக்கக்கூடாது. குண உபசம்ஹார விதியை பெருசாக மெச்சினோம் இல்லையா? எங்கே ப்ராப்ளம் இருக்கோ அதை இதோட ஜாயின் பண்ணிக்கோ. அந்த விதிக்கு பேர் மீமாம்ச விதி, குண உபசம்ஹார. அதுதான் இந்த 3வது பாதத்தில் ரெகுலராக வரக்கூடாது. இப்போ அதை ஒட்டியோ அதை வெட்டியோ பேசக்கூடிய பாதம் தான் இந்த பாதம். அப்போ 3-3-23 சூத்திரத்துக்குள்ளே போனோம்னா, சம்பிருத்தி தியூ வியாப்தி அபீச்ச அத்தா. அப்போது இந்த ராணாயணீய சாக்கா ஈஸ்வரா எதனுடைய சேர்க்கக்கூடாது, தனியான உபாசனா. சம்பிருத்தி தியூ வியாப்திய. சம்பிருத்தி சர்வசக்திமான், சர்வசக்தி மதத்துவம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது சர்வசக்தி மதத்துவம்னு என்ன? அவருக்கு வீரியம் அப்படின்னா அவர் தான் சிருஷ்டி ஸ்திதி லய காரணம். அந்த சாமர்த்தியம் அவருக்கு இருக்கிறது. ஓகே, அது மாத்திரம் இல்லை, தியூ வியாப்தி. தியூன்னா ஆகாச, வியாப்தினா வியாபித்திருக்கிற தன்மை. அப்போது சர்வசக்தி மதத்துவம் மாத்திரம் இல்லை, சர்வகதத்துவம். அவர் எப்படிப்பட்டவர்? சர்வகதத்துவம். அபீச்ச. ஓகே, அபீச்சன்னா அகம் இரண்ய கர்ப்ப நாமதேயம் போல. அத்தகா அதனால், பாட் எதனுடனும் இதனை இணைக்காமல் தனியாக உபாசனை செய்ய வேண்டும். இப்போ 13வது அதிகரணம் புருஷ வித்யா அதிகரணம். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் அதிகரணம். 24வது சூத்திரம், புருஷ வித்யாயாம் இவச்ச இதரேஷாம் அனாம்னாத். புருஷ வித்யா அதிகரணம். இதில் ஒரே ஒரு சூத்திரம் தான் இருக்குது. இதனுடைய சப்ஜெக்ட் மேட்ரு என்ன அப்படின்னா, ஹிந்து சனாதன தர்மத்தில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம வாழ்வே ஈஸ்வரமயமாக இருக்கும். சேக்ரெட் லைஃப். இந்த ராட்சசி இந்திரா காந்தி இருக்கா இல்லையா, அவள் மாற்றி விட்டுட்டான், செக்யூலர் அப்படின்றது பண்ணிட்டான். ஆனால் நமக்கு காலையில் எழுந்ததுலேருந்து கராகரே வசதே லக்ஷ்மிலேருந்து ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ஈஸ்வரனில் ஆரம்பித்து ஈஸ்வரனில் முடிக்கிறோம். எல்லாமே சீக்ரெட், எல்லாமே புனிதமானது. நமக்கு அந்த ஒரு விஷயம் புரியலைன்னா பாரதத்தில் நீங்கள் ஸ்டடி பண்ண முடியாது. பாரதத்தை ஸ்டடி பண்ணணும்னா அவனுக்கு எல்லாமே சீக்ரெட். பஞ்சபூதமே அவனுக்கு ஈஸ்வரன். அதுதான் பஞ்சபூத லிங்கம் வச்சுருக்கோம் நம்ம. தர்ஃபோர் சப்ஜெக்ட் மேட்ரு ஒன்று வாழ்வே வேள்வியாக கூறலாம், அல்லது வாழ்க்கையில் வேள்வியாக்கலாம். ஒன்று டோட்டலாக அது மயமாகிறது, இன்னொன்று இந்த வாழ்க்கையை அதுக்காக பயன்படுத்துறது. உதாரணத்துக்கு ஒன்று கர்மயோகம், இன்னொன்று உபாசன யோகம். ரெண்டுமே ஃபுல் டைமாக செய்ய வேண்டிய விஷயம். ரெண்டுமே ஃபுல் டைமாக 3 நேரமாக செய்யணும். ஒன்று கர்மமாக சேர்த்து நாம் ஈஸ்வரனோட சேர்ந்து பண்ணணும் கர்மத்தை. இன்னொன்று என்ன பண்ணணும், கர்மத்தை ட்ராப் பண்ணிவிட்டு ஈஸ்வரனை மாத்திரமே கட்டிட்டு அழணும். புரியுதா? அதெல்லாம் யார் பண்ணது? ஆழ்வார்கள் நாயன்மார்கள்லாம் அப்படியே இருந்தாங்க. புரியுதா? வேறு எந்த எண்ணமும் அவங்களுக்கு இருக்காது. அப்போது நாம் கர்மத்தை ஈஸ்வரனோட சேர்க்கணும், ஈஸ்வரனை கர்மத்தோடு சேர்க்கணும். அப்போ நீ அங்கே இருக்க மாட்டேன். உன்னோட ஈகோ அங்கே இன்வேலிடு. புரியுதா? நாம் என்ன பண்ணுவோன்னா, ஏன் ஈகோ வச்சுக்கிட்டு கர்மயோகமோ உபாசனையோ அகம் பிரம்மாஸ்மி கூட என்னோடய ஈகோ வச்சுக்கிட்டே சொல்லுவேன்.
நான் என்னை விட மாட்டேன் இப்போ புரியுதா. அதில் எனக்கு ரொம்ப ஒரு அந்யோன்யம் இருக்குது புரியுதா. ஆனால் இங்கே என்ன சொல்கிறோம்னா ஃபஸ்ட்டு ஈகோவை எடுத்துரு, நானுன்ற அகங்காரத்தை எடுத்துரு, அதில் வேறு ஒன்றை போடு அப்படி சொல்கிறது. இப்போ இது மெச்சூரிட்டி. ஓகே, முதல்ல வேதம் வந்து சைட் டாபிக். முதல் வேதம் என்ன சொல்கிறதுனா ஆக்ஞா, கட்டளை இடுறது, டூஸ் டோன்ட்ஸ், இப்படி செய் இப்படி செய்யாத. அடுத்த மெச்சூரிட்டி என்ன, அது வந்து யஜ்ஞமாக பண்ணு, பஞ்சமகா யஜ்ஞமாக பண்ணு காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும். நெக்ஸ்ட்டு மெச்சூரிட்டி என்ன, கர்ம யோகமாக பண்ணு, ஈஸ்வரனாக பண்ணு. இன்னும் கொஞ்சம் மெச்சூரிட்டி வந்துன்னா என்ன, ஃபுல் டைமாக ஈஸ்வரனை தவிர மீதி இடத்துக்கு போகாமல் அப்படியே தியானம் பண்ணு. ஆனால் ரிட்டையர்ட் நாட் டயர்ட். இந்த எறும்பு பிடிச்ச கை சும்மா இருக்காது சொல்லுவாங்க. அதுபோல் எங்கேயாவது போய் சும்மாவாவது வேலை செய்யலாம் ஒழிய என்ன, அவன் எல்லோரும் பாராட்டுவாங்க உலகம் முழுக்க. இந்த வயசுலேயும் தொடர்ந்து வேலை பண்ணுறாரு பாருங்க, 80+ ஆகிறது. ஆனால் கூட தொடர்ந்து ஒரு பொது வேலைக்காக வேலை பண்ணுறாரு அப்படின்றது சொல்லுவாங்க புரியுதா. இது வெளியில் பார்க்குறதுக்கு நன்னா தான் இருக்கும். ஆனால் வேதாந்தத்துக்குள்ளற என்றைக்காவது நீ எல்லாத்தையும் விட்டுட்டு பகவானே கதியாக இருக்கிறதுக்கு பேர் உபாசனா. உபாசனைக்கே அதே போல் ஒரு நாள் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த சிரவண மனன நிதித்தியாசனம் ஞான யோகமே கதியாக இருக்கணும். உங்களுக்கு எந்த விதமான விஷயமும் இதில் கஷ்டமும் இல்லாமல் இருக்கும். இப்போ வந்து நம்ம பார்ட் டைம் ஜாப் பண்ணுறோம். ஓகே, நம்ம எடுத்து பார்ட் டைம் ஜாப் இதெல்லாம் செய்வோம் இல்லையா, அதுபோல் வேதாந்தத்துக்கும் சப்போர்ட் பண்ணி நம்ம இப்போது பார்ட் டைம் ஜாப்பில் ஒழிஞ்சு போகிறது. இவ்வளோ சுவாமிஜி வந்து சொல்கிறாரு, அதுக்காக ஒரு பார்ட் டைம் கொடுக்குறோம். அதுவும் சில நாள் வரும், சில நாள் ஏமாற்றிடுவோம் புரியுதா. நமக்கு முக்கியமான வேலை வரும்போது நம்ம வந்து இந்த வேலையை வந்து சைடில் வச்சுப்போம். ஏன், அது முக்கியமான வேலை. அப்போ இது வந்து அமுக்கியமான வேலை, சும்மா உங்களுக்கு சப்போர்ட்டு தானே பண்ணுறேன் நான், புரியுறதா. அப்போ இது லிங்க் புரியல, இதுதான் என் லைஃபு அப்படின்ற சம்பந்தம் இருக்கு இல்லையா, அது புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் நாள் ஆகும். அதுக்கு தான் மெச்சூரிட்டி அப்படி சொன்னேன். இப்போ வாழ்க்கையே வேள்வி அல்லது வாழ்க்கையில் வேள்வி. வேள்வினா யஜ்ஞம், வாழ்க்கையே வேள்வியாக பண்ணணும், அல்லது வாழ்க்கையை வேள்வியாக மாற்றணும். இப்படி நம்ம படிப்படியாக பண்ணணும். நாம் இப்போ பிரம்மசூத்திரத்தையே மகா வேள்வியாக பண்ணி கொண்டு இருக்கிறோம். நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும், இப்போ திடீர்னு அந்த தவக்கலை வந்து மழையில் காலம் முடிஞ்ச உடனே மண்ணோட மண்ணாக போயிடும், திருப்பி மழை வந்ததுன்னா முழு தவக்கலை வெளியில் வரும். அதுபோல் நம்ம 10 நாள் லீவ் விட்டோம், திருப்பி வந்துட்டோம் புரியுதா. 12ஆம் தேதி வரைக்கும் நடத்துவோம், 10 நாள் லீவ் விடுவோம், அதுக்கப்புறம் திருப்பி வந்துடுவோம் புரியுறதா. இப்படி நம்ம வந்து நம்ம தொடர்ந்து வரத்துக்கான சக்தியோடு நமக்கு பகவான் கொடுத்துருக்காரு. சிவமானச பூஜா அப்படி ஒன்று இருக்குது. அப்போது மனுஷ வாழ்வே, மனுஷனுடைய செயல் இருக்க, சிந்தனை இருக்க, பேச்சு இருக்க, அதுவே டோட்டலாக வேள்வி, வாழ்க்கையே வேள்வி அப்படின்றது அழகாக சொல்லியிருக்காரு சங்கரர். பண்ணுங்க சிவமானச பூஜா. ஆத்மா துவம் கிரிஜா மதிகி சகசரா பிராணா சரீரம் கிரகம் பூஜா தே விஷயோப போக ரச்சனா நித்ரா சமாதி ஸ்திதிகி சஞ்சார பதயோஹோ பிரதக்ஷண விதிகி ஸ்தோத்ராணி சர்வாக்ரக யத் யத் கர்ம கரோமி தத்தகலம் சம்போதவ ஆராதனம். இது புருஷ யஜ்ஞத்வ கல்பனா. புருஷ யஜ்ஞத்வ கல்பனா. கல்பனா மீன்ஸ் விஷுவலைஸ். ஓகே, ஓ இறைவா, என் புத்தியே உனக்கு கிரீடமாக ஆபரணமாக இருக்கிறது. என்னோடய புத்தி இருக்க
உனக்கு ஆபரணமாக இருக்கிறது. இந்த சரீரம் இருக்க உன்னுடைய கர்ப்பகிரகமாக இருக்கிறது. ஸோ நான் அனுபவிக்கக்கூடிய விஷய சுகங்கள்லாம் எல்லாமே பூஜையாக இருக்கிறது. நான் தூங்கிறது இருக்க, நான் தூங்குறதே நிர்விக்கல் பக்க சமாதி. எப்படி அப்படி இருக்கிறது. நடந்து போகிறேன்ல, நான் நடக்கிற ஒவ்வொரு நடையும் பிரதர்ஷனம், நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஸ்தோத்திரம். புரியுறதா? நான் என்னெல்லாம் பண்ணுறேனோ எல்லாமே உனக்கு ஆராதனையாக இருக்கட்டும். அப்படி சிவ மானச பூஜை. எப்படிப்பட்ட பாவனை! ஸோ சனாதன தர்மம் சொன்னாலே 3 ஃபேக்டரு கலந்தது. எப்படி H2O போட்டால் வாட்டரோ அதுபோல் தர்மம் சொன்னால் 3 ஃபேக்டர்ஸ். ஒன்று பண்பு, மற்றொன்று பாவனா, மற்றொன்று கர்மா. இப்போ நீ கர்மா பண்ணும்போதெல்லாம் பண்போடு பண்ணணும், மரியாதையோட வேல்யூஸோடு பண்ணணும். அதோடு சேர்ந்து சனாதன தர்மத்தில் நீ வரணும்னா ஈஸ்வர பாவனையோடு பண்ணணும். ஒரு இடத்துலையும் ஈகோ பாவனையாக பண்ணக்கூடாது, ஈகோவாக பண்ணக்கூடாது. நான் பண்ணினேன், நீ தான் பண்ணுற, நீ தான் அதை டெக்னிக்கெலாம் போட்டு காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் முறுக்கின்னு அதெல்லாம் பண்ணுற. புரியுதா? ஆனால் அது பகவானுக்கு கொடுக்கணும். நேற்றுக்கு ஒரு பொண்ணு எனக்கு இந்த யூனிஃபார்ம் போட்டதுனால இடம் கிடச்சிது அப்படி சொன்னான் என்கிட்ட. யூனிஃபார்ம் போட்டதுனால இடம் கிடச்சிதா? யூனிஃபார்மை நீங்கள் கொடுத்ததுனால, அந்த யூனிஃபார்மை நான் போட்டதுனால எனக்கு இடம் கிடச்சிது. அப்படி கனெக்ட் பண்ண தெரியணும். ஈஸ்வர குருவை கனெக்ட் பண்ணிட்டேன்னா அது ஈஸ்வர பாவனையாக மாறிடும். இல்லை வெறும் சாரினால எனக்கு இடம் கிடச்சிது அப்படி சொன்னேன்னா உன்னுடைய ஈகோ பாவனையாக மாறிடும். சிம்பிள் டெக்னிக்கல். புரியுதா? அவேர்னஸோடு இருக்கணும். இதெல்லாம் சும்மா உங்களுக்கு அப்பப்போ சொல்லி வைக்கிறேன். புரியுதா? எல்லா இடத்துலையும் நீ தானே பண்ணுற, அதனால் நான் தான் பண்ணுறேன்னு சொல்லணும். புரியுதா? நான் தான் பண்ணுறேன்றது இல்லாமல் அங்கே ஈஸ்வராவை கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணணும். ஓகே, அதனால் வாழ்வே வேள்வியாக இருக்கணும், கேள்வியாக இருக்கக்கூடாது. கேலி ஆக்கிடக்கூடாது, கேலிக்கு ஆக்கிடக்கூடாது. அப்படியேதான் இது புரிஞ்சுத்துனா நம்ம வாழ்க்கை யஜ்ஞமயம் ஆகிடும். அப்போ புருஷ யஜ்ஞத்துவ கல்பனா விஷுவலைஸ். சாமவேத என்ன சொல்கிறது? சாந்தோக்கிய சாமவேதா 3வது அத்தியாயத்தில் 16-17 அதில் சொல்கிறது. எல்லாத்துக்கும் பிரமாணம் எங்கே? வேதம்தான் பிரமாணம். புரியுதா? அந்த வேதத்தை தான் நம்ம தொலைச்சிட்டோம். புரியுதா? திருப்பி வேதத்தை கொண்டு வந்தோம். ஏன் சிந்துன்னு அங்கே போய் நம்ம இந்த ராய்ப்பூரில் அவ்வளோ தூரத்துக்கு பண்ணினோம்? வேத ஜனனமான இடம், அதனால் அது அவ்வளோ முக்கியமாக இருக்குது. அவங்கள விட நம்ம எக்ஸ்ட்ரா உள்ளர சொல்கிறோம். கொடுத்த காசுக்கு நடிடா அப்படின்வான். இன்னும் எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு இல்லாத அக்கறையா சிந்துன்னு இவர் இன்னும் சிந்துன்னு சொன்னேன். ஆனால் நான் சிந்து போனதுலேருந்து வந்ததுலேருந்து பார்த்ததுலேருந்து சிந்து சொன்னதுனால இந்த தடவை பாகிஸ்தான் முறைச்சிக்கிட்டான் அந்த சிந்தி சமாஜத்தை விடாமல். அதுக்கப்புறம் இப்போ தான் ஜனவரி 5 தான் விட போகிறான்னு நினைக்கிறேன். அதில் குருதேவ் முடிவு பண்ணிட்டார். நான் போக மாட்டேன்னு முடிவு பண்ணேன். இவர் திருப்பி சிந்து அது இம்பார்ட்டண்ட்டு சொன்னதுனால நான் கிளம்பி போகிறேன். நான் அப்படி நைட்டு 11 மணிக்கு டிக்ளேர் பண்ணார். இப்போ நம்ம போனதுனால ஜெய் சிந்து சிபிரோட இப்போ பலன் என்னென்னா, குருதேவ் போக மாட்டேன் அப்படி சொன்னவர் போக வச்சுட்டோம். புரியுது இப்போ உங்களுக்கு? சும்மா நைஸாக இரிட்டேட் ஆகாமல் ஒரு வேலையை செய்ய வச்சுடணும். எல்லாரையும் விட்டுறக்கூடாது. அது தொடர்ந்து கன்சிஸ்டன்சி இருக்கணும். ஒரு மனுஷனுக்கு விட்டுறதுக்கு நிறைய வழி இருக்குது, காரணங்கள் இருக்குது. ஆனால் தொடர்ந்து செய்யறதுக்கு அது டிஃபிகல்ட். ஓகே, அப்போது இந்த சூரியனார் கோயில், ராமர் கோயில் இடித்து தள்ளுறான அவன் ராட்சச பய. அதில் அந்த விஷயத்தெல்லாம் சரி பண்ணதுக்கு ஸ்தோத்ராணி சர்வாக்கிரகா யத் கர்ம கரோமி தத்தகிலம் சம்போ தவ ஆராதனம்
ஒன்றுத்தையும் ஆராதனையாக பண்ணணும். எப்படி இடிக்க தோணுது உனக்கு? ஓகே, அதில் தான் நம்மளுடைய 5வது சங்கல்பம் சர்வக்ஷேத்திர புண்ணியக்ஷேத்திர புனருத்தாரணம். சர்வ புண்ணியக்ஷேத்திர புனருத்தாரணம்னு என்ன? செஞ்சிலேருந்து கோனாறு வரைக்கும் திருப்பி இருக்கிற கோயிலை திருப்பி கர்ப்பகிரகத்தில் சுவாமி வச்சு கும்பிடணும். அது ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் போட்டு அதை வந்து இது மாதிரி வச்சுட்டான். புரியுதா? அதெல்லாம் தொடக்கூடாது, இதை தொடக்கூடாது, அது தொடரும். திருப்பி நமக்கு அதே வழிபாடோட யஜ்ஜத்தோட பூஜையோடு பண்ணணும். அப்போ மகாநாராயண 2வது புருஷ யஜ்ஜத்துவ கல்பனா விஷுவலைஸு மகாநாராயண உபனிஷத்து. அது என்ன சொல்கிறதுன்னா, தஸ்ய ஏவம் விதுஷோ யஜ்ஞஸ்ய ஆத்மா யஜமானஹா. இங்கே என்ன இருக்கிறது அப்படின்னா, இங்கே வாழ்க்கையை வந்து டோட்டலாக யஜமானனா செய். அப்போ முதல் வேறுபாடு இங்கே இந்த மகாநாராயண உபநிஷத்தில் நீ என்ன சொல்கிறதுன்னா, அங்கே வந்து வாழ்வே வேள்வி சொல்லிடுத்தா சாந்தோக்கியம். இங்கே மகாநாராயண உபநிஷத்தில் வந்து ஆத்மா யஜமானகா. ஆத்மானா ஜீவாத்மா, அப்படிதான் யஜமானகா. இனி வந்து இந்த வாழ்க்கையை வேள்வியாக பண்ணு காலையிலேருந்து. இங்கே வந்து எஃபர்ட் போடணும், அங்கே எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்கு. அவ்வளோதான் விஷயம். சித்தாந்திக்கு பேதம்ன்றது கிடையாது. தனித்தனி உபாசனை குண உபசம்ஸ்கார பொருந்தாது. முதல் வேறுபாடு கல்பனா பேதகா. விஷுவலைஸு 2 விதத்துலேயும் வேறு வேறு விஷுவலைஸ் இருக்குது. அங்கே ஃபுல் டைமாக இருக்கிறது, இங்கே வந்து நான் வந்து அதை பண்ணுறதா இருக்கிறது. நான் அதுவாகவே இருக்கேன். அங்கே 2த்துடைய வேறுபாடு. இங்கே வந்து மந்திரத்தில் சாந்தோக்கிய சொல்கிறது வாழ்க்கையே எப்படி சொல்கிறது, முதல் 24 வருஷம் பிராத்த சவணம், பிராத்தகா சவணம். ஸோ காலை சந்தியாவந்தனமாக பண்ணணுமா. இன்னொரு 44 வருஷத்தை வந்து மாத்தியந்த சவணம், மாத்தியந்த மாதிரி நீ லைஃப் பண்ணணும். இதெல்லாம் வந்து சோமயாகத்தில் வரக்கூடிய ரிச்சுவல்ஸு. அதுபோல் சாயம் சவணம் அது வந்து 48 வருஷம். அப்போது முதல் 24 வருஷம் பிராத்த சவணம், 44 வருஷம் மாத்தியந்த சவணம், 48 வருஷம் சாயம் சவணம். மொத்தம் கூட்டினா 116 வருஷம் வருது. இப்போ 116 வருஷம் நம்ம நாட்டில் வந்து சாதாரணமாக வாழ்ந்துருக்குறாங்கன்னு அர்த்தம். உபநிஷத்து வாழ்க்கையில் பார்த்தா ஏன் இப்போ வந்து 40லேயே ஹார்ட் அட்டாக்கு, அவன் 60 வர தொட மாட்டான், 80 டிஸப்பேரே ஆகிடுறான். வாழ்க்கை முறை வேகமாக போகிறான், வேகமாக போயிடுறான், விட்டில் பூச்சி மாதிரி ஆகிடுறான். புரியுதா? மெதுவாக கூட நடந்து போகிறதில்ல. ஏன் என்ன அவசரமோ? அப்போது நான் என்ன சொல்கிறேன்னா 116 போட்டிருக்கல நம்பரை. 1 கோடிக்கு ஒருத்தர் வந்து இந்த பத்ரிநாத் ஷிபிருக்கு வந்தால் போகிறோம். 1 கோடிக்கு ஒருத்தர். இது அகண்ட ஐக்கிய பாரதத்தில் சொல்லலை. இப்போ இருக்கிற பாரதத்தில் 140 கோடி பேர் இருக்கும். ஒருத்தர்னா எவ்வளோ பேர் வரணும்? 140 பேர் வந்துட்டிங்கன்னா 1 கோடிக்கு ஒருத்தர். புரியுதா? அதனால் நீங்கள் வரலைன்னா 1 கோடி பேருக்கு நீங்கள் வந்து மோசடி பண்ணுறீங்கன்னு அர்த்தம். புரியுதா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால் 2 உபநிஷத்து இருக்குது. இதுக்கப்புறம் இதுக்கு அடுத்த ஸ்டேஜை என்ன சொல்கிறாருன்னா, இதை யட்சகர்த்தா மாத்திரம் இல்லை, அடுத்த லெவலு அங்கே தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது என்ன அப்படின்னா வாழ்க்கையே வேள்வி, வாழ்க்கையில் வேள்வி. இது ஃபஸ்ட்டு லெவல் ஆஃப் மெத்தடு. செகண்ட் மெத்தடு இதெல்லாம் வந்து அஞ்ஞானி ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம். ஞானி ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஞாச இதி பிரம்ம. சந்நியாசமே பிரம்மன். சந்நியாசி பிரம்மன் இல்லை, சந்நியாசமே பிரம்மன். ஓகே. அப்போ ஞானி என்பவன் சந்நியாசி. ஞாச இதி பிரம்ம. இதை வந்து சங்கராச்சாரியருக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை இது. இந்த ஞாச பிரம்ம அடிக்கடி போடுவார். இது எங்கே வருது?
மகாநாராயண உபநிஷத்தில் பின்பகுதியில் வருது. முன்னாடி ஆத்மா எஜமானகன்னு வருது, வாழ்க்கையை வேள்வியாக செய்ய ட்ரை பண்ணுன்னு. அதே உபநிஷத்தில் ஞாச இதி பிரம்ம, ஞானியே பிரம்மன் அப்படின்ற சொல்லுது. அப்போது எஃபர்ட்லெஸ்ஸாக ஞானி எப்படி இருப்பான்னா அதே சிந்தனையிலே இருப்பான். அங்கே எஃபர்ட்டெல்லாம் போடுறது கிடையாது. புரியுதா? அவனுடைய வாழ்க்கையே அப்படி இருக்கும். அது மாத்திரம் இல்லை, இந்த உபாசனைக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இல்லை. அவன் ஞானத்தை அடைஞ்சதுனால, உபாசனைக்கு பிறகு சிரவண மரணம் நிதித்தியாசனம் பண்ணினதுனால இந்த சப்ஜெக்டுக்குள்ளறையே வரமாட்டான் அப்படின்னு பாஷ்யக்காரர் சொல்கிறாரு. அது எப்படி சொல்கிறாருன்ற டீட்டெயிலை நாளைக்கு நம்ம பார்த்துட்டு அடுத்த சூத்திரத்துக்கு போகலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாத் பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.